பிப்ரவரி 6வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். நிரந்தர நடுவர் நீதிமன்றம் நெதர்லாந்தில் டென்ஹாக் நகரில் நிறுவப்பட்டது. 1900 30 வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச சொத்துரிமை கொண்ட பிரித்தானிய பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1918 அமெரிக்கா நியூ ஜெர்சியில் பயணிகள் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதில் 85 பேர் உயிரிழந்தனர். 500 பேருக்கு மேல் காயமடைந்தனர். 1951 செருமனி மியூனிக்கில் இடம்பெற்ற விமான விபத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் உதைப்பந்தாட்ட அணியின் 8 பேர் உயிரிழந்தனர். 1958 கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டான் ஏவுகணை புளோரிடாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 1959 அமெரிக்காவின் நியூ இங்கிலாந்து பகுதியை வரலாறு காணாத இடம்பெற்ற பனிப்புயல் தாக்கியது. 1978 அட்லாண்டிக் பெருங்கடலில் டொமினிக்கன் குடியரசு கரைகளில் போயிங் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 189 பேரும் உயிரிழந்தனர். 1996 மாஸ்கோவில் சுரங்க தொடருந்து நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். 2004 தைவானின் தெற்கு பகுதியில் 6.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 117 பேர் உயிரிழந்தனர். 2016 ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ஹெவி என்ற மீப்பெரும் ஏவுகணை தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. 2018 ஆஸ்திரேலியாவின் ஆர்எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் தேனீக்களால் 0 என்ற கருத்தையும் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றையும் புரிந்துகொள்ள முடியும் என்பது தெரியவந்துள்ளது. 2019 அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் புகலிடம் தேடுபவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்காக குவாத்தமாலா, எல் சால்வடோர் மற்றும் ஹோண்டுராஸ் ஆகிய நாடுகளுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்தார். 2021 துருக்கி மற்றும் சிரியா எல்லைக்கு அருகில் 7.8 மற்றும் 7.5 ரிக்டர் அளவில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. 57,658 பேர் உயிரிழந்தனர். 2023